அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நான் எடுத்துக்கிட்டு வந்த டாபிக் என்னன்னா அபு தாவூத் ரஹ்மத்துல்லாஹி பற்றி சிஹா சித்தா என்னும் 6 உண்மையான ஹதீஸ் தொகுப்பை இவர் அவர் கையால் எழுதியிருக்காங்க. இவர் இயற்கை என்னன்னா சுலைமான் அப்படின்னு இருந்துச்சு. அவங்கள எல்லாம் மரியாதையாக கூப்பிடணுன்னு அபுதாவும் வச்சாங்க. இவங்க ஹிஜ்ரி 22 பஸ்ராவை சேர்ந்த இடத்தில் சிஜிதான் என்னும் ஒரு சிறிய கிராமத்தில் பிறந்தாங்க. இவங்க அந்த ஊரில் பண்ணனால இவரை சிலர் இமாம் சிஜிதான் அப்படி கூப்பிடுவாங்க. இவர் எப்படிப்பட்டவர் என்றால் எகிப்து, சிரியா, ஈராக் போன்ற நாடுகளில் போய் ஹரிசனை திரட்டுவாங்க. ஹரிசை மட்டும் திரட்டாம பெரிய பெரிய இமாம்கிட்ட போய் ஹரிசை கற்றுக்குவாங்க. இவங்க உலகத்துக்கு ஹரிசு வேண்டும் என்று வாழ்ந்தார்கள். நாளை மறுமை சுவனத்து செல்லும் என்று நினைத்தார்கள். இவங்க கிட்டத்தட்ட 5 லட்சம் ஹரிசை திரட்டி 4800 ஹரிஸ்களை தேர்ந்தெடுத்து சீனா அபுதாவூத் என்ற நூலை இவர் பெற்றார். இவர் ஒரு அபுதாவூத் ரஹ்மத்துல்லாஹி சொல்றாங்க, ஒரு முஸ்லிம் நேர்மையாக இஸ்லாத்தை வாழணும்னா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன 4 விஷயத்தை பண்ணணும்னு சொல்றாங்க. 1, பொறுமையா இருக்கணும். எப்போதுமே சின்ன விஷயமா பெரிய விஷயமா நம்ம பொறுமையா இருக்கணும் சொல்றாங்க. 2வது என்ன சொல்றாங்கன்னா, நாம மட்டும் வாழாம மற்றவங்களையும் வாழ வைக்கணும், தானம் தர்மம் கொடுக்கணும்னு சொல்றாங்க. 3வது இறை நம்பிக்கை. தான் பிடிச்ச பொருளை தான் சகோதரன் கொடுப்பதான் உண்மையான இறை நம்பிக்கைன்னு சொல்றாங்க. 4வதாக ஹராம் எது ஹலால் எதுன்னு தெரிஞ்சு ஹராமை ஒதுக்கி ஹலால் எப்படி செய்யறாங்க பார்த்தீங்களா. அவங்க தன்னை கௌரவப்படுத்தி இஸ்லாத்தையும் ஒரு தலை நிமித்திரமாக பண்ணுவார். அப்படிப்பட்டவங்க அபுதாவூத் ரஹ்மத்துல்லாஹ். அவரை எழுதின ஹதீஸை இப்ராஹிம் அல் அரபி அவர் பார்க்கணும்னு சொன்னார். அவர் அபுதாவூத் என்ன சொன்னாங்க, பாருங்க கொடுத்தாங்க. கொடுத்ததுக்கு அவங்க என்ன சொன்னாங்கன்னா, அல்லாஹ் இரும்பு தாவூத் அலைஹிஸ்ஸலாமுக்கு எப்படி இரும்பை மெதுவாக்கி கொடுத்தானா அதே போல் அல்லாஹ் உங்களுக்கு ஹதீஸ் கிட்ட மெதுவாக்கி கொடுத்துருக்கான்னு சொல்றாங்க. இவங்க கிட்டத்தட்ட நிறைய ஹதீஸை திரட்டியிருக்காங்க. கொஞ்சம் உணவு சத்து இவங்க வாழ்ந்தாங்க. இவங்க வாழ்க்கை முழுவதும் அல்லாஹ்வுக்கு அர்ப்பணிச்சாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன சொல்லு செயல் அனைத்து சுன்னத்துகளையும் இவங்க எப்படின்னா ஒரு முக்கியமான இதுதான் அப்படி சொல்லிட்டு இவங்க வாழ்ந்து வந்தாங்க. இவங்க வீண் செலவு செய்ய வெறுப்பாங்க. அப்படி வாழ்ந்தாங்க. இவங்க ஆடை எப்படி இருக்குன்னா, ஒரு கை ஃபுல்லா இருக்கணும், ஒரு கை ஆஃபா இருக்கணும், அப்படி வாழ்ந்தாங்க. எவ்வளவு ஏழ்மையா வாழ்ந்துருக்காங்க பாருங்க. சுபஹானல்லாஹ். அவங்க ஹதீஸை மட்டும் திருத்த மாட்டாங்க, நிறைய ஃபிக்ஹ் சட்டங்களை அவங்க கண்டுபிடிப்பாங்க. கிட்டத்தட்ட ஹதீஸ் 5 லட்சம் கத்துக்கிட்ட ஃபிக்ஹ் சட்டம் அவ்வளவு கத்துக்குவாங்களாம். அப்படிப்பட்ட இமாம் இவங்க அபு தாவூத் ரஹ்மத்துல்லாஹ். இவங்களை பார்க்க ஒரு நாள் சஹர் ஒருத்தவங்க சொல்றாங்க, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன ஹதீஸை உங்க நாவால் சொன்னீங்கல்ல, உங்க நாவை நீட்டுங்க, அதை நான் உறிஞ்சுக்கிறேன்னு சொன்னாங்க. அதே நாள் அபு தாவூத் ரஹ்மத்துல்லாஹ் நாக்கை நீட்டுனாங்களாம். அந்த சஹர் அவங்க நாக்கை உறிஞ்சுக்கிட்டாங்க. சுபஹானல்லாஹ். இமாம் எப்படிலாம் வாழ்ந்துருக்காங்க பாருங்க. கடைசி உயிர் போற வரைக்கும் அவங்க ஹதீஸ்ல நிறைய கண்டுபிடிக்கிறோம் அவங்க இருந்தாங்க. அவர் அதிக காலம் பஸ்ராவிலையும் அவர் இறுதி காலத்துல பஹிராவிலும் வந்தாராம். ஹிஜ்ரி 275 வெள்ளிக்கிழமை 23ஆம் ஆண்டு அவர் இறந்து விட்டார். இன்னா இல்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன். அவங்க இறந்து விட்டாருன்னு பார்த்து இவங்க சொல்றாங்க, இவங்க ஷாஃபி மதுஹபை சேர்ந்தவங்க அப்படி சொல்றாங்க. சில பேர் சொல்றாங்க இவங்க ஹனஃபி மதுஹபை சேர்ந்தவங்க. இது ஒரு கருத்து வேறுபாடா இருக்கு. இவங்க இறந்ததுக்கு அப்புறம் இவங்க ஃபுல்லா அபூபக்கர் அவங்க 1 லட்சம் ஹதீஸுகளை மனனம் செய்து ஹாஃபிஸாவானாங்க. இன்ஷா அல்லாஹ் இவர்கள் போல நம்மளும் அதிகமாக மனனம் செய்ய அல்லாஹ் தஆலா கிருபை செய்வானாங்க. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.